18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளை, உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்துல இப்போது நடக்கிற எதை நினைச்சும் நீ கவலைப்பட வேணாம். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே நினைச்சு நீ கவலைப்பட்ட நாட்களும் கஷ்டப்பட்ட நாட்களும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. நாளையே உன் விருப்பத்தை நிறைவேற்றி நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக நடக்கும்படி உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து உனக்கு துணையாக நானும் இருக்க போறேன். இப்போது எல்லா சக்தியையும் பெற்று நீயும் சிறந்த பலமான ஆளாக மாறப்போற. எப்போதும் உன்னுடைய கவனம் எல்லாம் உன் லட்சியத்தை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். நீ உன் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யும் போது உனக்கு எதிராக கல் எறிபவர்கள் எல்லாம் ஒரு நாள் சோர்ந்து ஓஞ்சு போயிடுவாங்க. நீயும் முயலாமல் முன்னேறி தொடர்ந்து முயற்சி செய்து அயராமல் உனக்கான வெற்றியையும் பெற்றிடுவாய் என் தங்கமே. அடுத்தவன் புகழ்ந்து அதன் மூலமாக வாழணும்னு நினைக்கிறவன் தான் கூட எப்பயுமே 4 பேரை துணைக்கி வச்சிருப்பான். நீ யாருடைய புகழ்ச்சியிலும் மயங்கக்கூடிய ஆள் கிடையாது. உன்னுடைய முயற்சியின் மூலமாக முன்னேறணும்னு நினைக்கிற உனக்கு உன் தன்னம்பிக்கை எப்போதும் துணையாக இருக்கும். நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் உன் விருப்பம் போலவே நான் நிறைவேற்றி தர்றேன். நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து சம்பாதிச்சு வச்சிருக்க நீ இனி உன் வாழ்க்கையில சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்துடுவ. கட்டுப்பாடு இல்லாமல் மன கட்டுப்பாடற்று நீ பல விஷயங்களை தவறாய் செய்துவிடக் கூடாதுன்னு தான் உனக்கு துணையா நான் இருந்து வழிகாட்டுதலா இருக்க போறேன். நீ இனிமேலும் தவறான விஷயங்களை பார்க்கவோ தவறான விஷயங்களை செய்யவோ யோசிக்கவோ கூடாது. எப்போதும் உனக்கான நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனையை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. ஏன்னா இங்க இருக்க மனிதர்கள் எல்லாம் எப்போது தன்னால் எதையும் செய்ய முடியலையோ எதையும் செய்ய முடியாதவன் தான் அடுத்தவனை பத்தி விமர்சிச்சு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். தன்னால முடியும் நினைக்கிறவன் அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு அந்த வேலையை பார்த்து போய் வாழ்க்கையும் ஜெயிச்சிருவான். நீ எப்போதும் முன்னால் செய்யக்கூடிய காரியங்களை திறமையாய் செய்து முடித்து சாதிச்சு போய்கிட்டே இரு. அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அலசி ஆராய வேண்டாம் என் தங்கமே. நித்தமும் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனா அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அனுபவத்தை கொடுப்பதுதான் வாழ்க்கை. அத்தனை அனுபவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை உன் வாழ்க்கையில சரியாக பயன்படுத்துறதுல தான் உன்னுடைய திறமை இருக்கு. ஏன்னா நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, நல்ல மனிதர்களோ கெட்ட மனிதர்களோ, அவங்க நித்தமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுத்து அதை உன் வாழ்க்கையில அனுபவமா மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சு நடந்துக்கோ. ஒருவருக்கு விக்கல் வருவதற்கு நீ காரணமா இருக்கலாம். அதாவது நீ அவங்கள நினைக்கிறது மூலமா அவங்களுக்கு விக்கலோ ஏதாவது வருவதாக இருக்கலாம். ஆனா ஒருபோதும் யாருடைய வாழ்க்கையிலும் சிக்கல் வருவதற்கு நீ காரணமாக இருந்து விடக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது நின. நல்லது செய்ய முடியாட்டியும் கெட்டதை செய்து விடாதே என் தங்கமே. சில மனிதர்கள் சில நேரங்கள்ல அடுத்தவங்க கிட்ட மாறு வேஷம் போட்டு நடிச்சு நல்லவன் போல காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் காலமும் சூழ்நிலையும் அவங்களுடைய உண்மையான குணம் என்னங்கிறதை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துரும். நீ ஒருபோதும் யாரிடமும் பொய்யாய் பேசி நடித்து காட்ட வேண்டாம். உண்மையான மனசோட உள்ளத்துல நல்லதையே நினைக்கக்கூடிய ஆளாக நீ இரு. உனக்கு முன்னால பொய் சொல்லி உன்னை பாராட்டுவதை காட்டிலும் உனக்கு பின்னால் உன்னை பற்றி என்ன உண்மை சொல்கிறார்கள்ன்றதை தெரிஞ்சுக்கோ. அதுதான் உன்னை பற்றிய சரியான விமர்சனமாக இருக்கும். ஒரு கணவனுக்கு இன்னொரு தாயா அவனுடைய மனைவி இருக்க முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய கணவனை தாய் போல நல்லா அரவணைச்சு அன்பா பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்ய ஒரு மனைவியால் முடியும். ஆனால் எந்த ஒரு கணவனாலும் தன் மனைவிக்கு இன்னொரு தகப்பன் போல இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த தேவையும் அவங்க கிட்ட எதிர்பார்க்காமல் நல்லது செய்யக்கூடிய ஆளாக இதுவரை இன்னும் பிறக்கவில்லையா? நீ முயற்சி செய் என் செல்லமே. உன்னால் நிச்சயமாக முடியும். உனக்கான ஒரு அழகான குடும்பத்தை அன்பான முறையில நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு முயற்சி செய்யறது எனக்கு தெரியும். நிச்சயமா உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை அழகானதா அர்த்தமுள்ளதா நான் மாத்தி காமிக்கிறேன். அடுத்தவங்களை குறை சொல்லி நான் தான் எல்லாத்துலயும் பெருசுன்னு காட்டிக்கக்கூடிய சில மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்படி அடுத்தவரை குறை சொல்லி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளும் மனிதர்கள் கடைசி வரைக்கும் மனநிறைவை பெற முடியாது. இப்படி தனக்கு தானே பெருமை பேசிக்கிட்டே அவங்க வாழ்நாளே முடிஞ்சு போயிடும். நீ ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டீன்னா உன்னுடைய லட்சியமும் உன்னுடைய குறிக்கோளும் உன்னுடைய முன்னேற்றமும் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியணுமே தவிர தோத்துட்டா என்ன சொல்லலாம் என்ன செய்யலான்ற அந்த காரண காரியம் உனக்கு யோசிக்க வரக்கூடாது என் செல்லமே. ஜெயிச்சுட்டா நான் ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த வெற்றியை பற்றி மட்டும்தான் உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் இருக்கட்டுமே தவிர தோல்வியை பற்றி யோசனையே உனக்குள்ள வரக்கூடாது.
எப்போதும் பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா பணத்தை வச்சு மரியாதையும் கௌரவத்தையும் பெற முடியாது. நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும்தான் கௌரவமும் மரியாதையும் எப்போதும் நிரந்தரமானதாக உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு காசு பணம் வச்சிருக்கவங்களுக்கு மத்தவங்க மரியாதை கொடுக்கறது போல தெரியலாம். அவங்க கௌரவமா வாழ்ந்து காட்டுவதை போல தெரியலாம். ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கான கடைசி காலத்துல மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ற உண்மை தானாகவே தெரிய வரும்.